தொழில்நுட்ப வளர்ச்சியின் மெருகேற்றம் புத்தாக்க பாதைக்கு இட்டுச் சென்றாலும் சில சமயங்களில் அதுவே இணைய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலையும் விளைவிக்கின்றது. இதை களையும் முயற்சியாக இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா CSMமும் இணைந்து நாடு தழுவிய அளவிலுள்ள 300 தமிழ் பள்ளிகள் மற்றும் 200 இடைநிலை பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. கடந்த மே 9ஆம் தேதி தொடங்கி சில பள்ளிகளில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்று காலை அதற்கான அதிகாரப்பூர்வ தொடக்க விழா செந்துல் தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் நடைபெற்றது. கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இவ்விழாவின் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். 9 மாநிலங்களை உட்படுத்தி 10 முதல் 17 வயது வரையிலான மொத்தம் 80,000 மாணவர்கள் இத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தமது உரையில் கூறிய அவர் சுமார் 15 மாதங்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். Ini adalah bertepatan dan tepat pada masanya kerana kita melihat bahawa ancaman cyber ini adalah satu perkara yang perlu diatasi sejak kecil lagi untuk anak-anak diberi tentang kefahaman tentang keselamatan cyber dan apa yang mereka boleh lakukan untuk melindungi diri mereka dari menjadi ancaman kepada cyber ini dan menjadi mereka yang mungkin terdedah kepada cyberbully dan sebagainya. இணைய அச்சுறுத்தல் மற்றும் பகடிவதையில் இருந்து மாணவர்களை தற்காக்க இத்திட்டம் துணை புரியும் என்று தாம் நம்புவதாக கூறிய டாக்டர் ஜலிஹா ஆண்டுதோறும் இத்திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் குறிப்பாக நகர்ப்புற பள்ளிகளில் அமல்படுத்துமாறு மித்ராவை கேட்டுக்கொண்டார். இதனிடையே இத்திட்டத்தின் இலக்கு மற்றும் அதை செயல்படுத்தும் முறை குறித்து மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் பகிர்ந்து கொண்டார். நம்மளோட பெற்றோர்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா மேபி ஃபேஸ்புக் தெரியலாம், டிக்டாக் தெரியலாம். ஆனால் நம்மளோட இந்த ஜெனரேஷன் இந்த காலத்து பிள்ளைங்க இன்னும் அதுக்கான டீட்டெயில்ஸாக ரொம்ப போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது, ஸ்கேம்னா என்ன, ஹெராஸ்மெண்ட்னா என்ன, அதுக்கான தண்டனை என்ன மற்றும் எப்படி சோஷியல் மீடியாவில் நல்ல விதமாக பாய்ச்சி நல்ல இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த திட்டத்தை போட்டு இந்த திட்டம் ஒரு நாள் திட்டம் ஒரு ஸ்கூலில். இதன் மூலமாக இணைய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பள்ளியில் இருந்து 3 தூதர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் இணைய பாதுகாப்பு குறித்த மாநாட்டை நடத்த மித்ரா திட்டமிட்டுள்ளதாக பிரபாகரன் கூறினார். ஸோ அந்த அம்பாசிடர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட ஏஜென்டாக இருப்பாங்க, இன்க்ளூடிங் சேஞ்ச் ஏஜென்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் அவங்க தான் சைபர் சேஃபோட ஏஜென்ட். ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் சைபர் க்ரைம், அதாவது சைபர் புலி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட சஸ்டைனபிலிட்டி பிளான். எல்லா மாநிலத்துலேயும் சரி ஸ்கூல்லையும் சரி பிபிடி மூலயமா குருபசாரை பார்த்து அவங்க கொடுக்குற டைமிங்கில் தான் நம்ம செய்வோம், அவங்க அனுமதியோட. நம்மளே டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்கூலுக்குன்னு அவங்களோட கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதில் செலுத்துறது தான் இந்த திட்டம். மேலும் பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர் தூதர்களிடம் மலேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பு எப்போதும் தொடர்பில் இருப்பதுடன் இணைய அச்சுறுத்தலால் அப்பள்ளி மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து உடனடி தீர்வு காணும் என்று பிரபாகரன் தெரிவித்தார்.